நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பை தவிர்த்துட்டு டெலகிராமை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? நீங்கள் டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ங்கிற பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த யூசர் நேமை நீங்கள் விலைக்கு வாங்கலாம், யூசர் நேமை விலைக்கு விற்கலாம். எதுக்கு தெரியுமா? டெலகிராமுக்காக. டெலகிராமில் யூசர் நேம் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அக்கௌண்ட்டுக்கு கீழே மொபைல் நம்பர் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போங்க. இதுதாங்க யூசர் நேம். கீழே பார்த்தீங்கன்னா லிங்கே கொடுத்துருக்காங்க யூசர் நேம் வச்சு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இல்லைனா இதை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், அவர் நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடுவார். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூசர் நேமை நம்ம விலைக்கு வாங்கலாம், இல்லைனா யூசர் நேமை நம்ம விலைக்கு விற்கலாம். அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க fragment.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு வெப்சைட். பை அண்ட் செல் யூசர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 700+ மில்லியன் யூசர்ஸ் அண்ட் அசைன். இட் ஹாஸ் a link for you, a personal account, channels, a group. இந்த 3 விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த யூசர் நேமை நீங்கள் யூசர் நேமை விலைக்கு கூட விற்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூசர் நேம் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏலத்தில் விட்டுருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னு பாருங்க. மினிமம் பிட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டாலர்லாம் போகுது பாருங்க. ஸோ இது நீங்கள் கூட ஏலத்தில் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பிளெயின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிட் ஹிஸ்ட்ரி எவ்வளோ பேர் பிட் பண்ணிக்காங்க பாருங்க. $1865 கிட்டத்தட்ட $32,000 வரைக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட் ஸ்டெப்பு, மினிமம் பிட்டு, அப்புறம் டெலகிராம் யூசர் நேமு, வெப் அட்ரஸ், அப்புறம் டோன் வெப் 3.0 அட்ரஸ், இது எல்லாமே இதில் அடங்கும். இந்த யூசர் நேமை நீங்கள் விலைக்கு வாங்கினீங்கன்னா இது எப்போ முடிய போகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்காங்க. 3 நாளுக்குள்ள இது முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்காங்க. சரி, இது நம்ம எப்படி விலைக்கு வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதை கிரியேட் பண்ணணும். அது வழியாக தான் நீங்கள் இந்த யூசர் நேமை விலைக்கு வாங்க முடியும். இப்போ டாப் ரைட்டில் 3 லைன், கீழே பாட்டமில் பாருங்கள் கனெக்ட் டோன் கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னா கனெக்ட் டெலகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ட் டோனுக்குள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. சைன் இன் வித் டோன் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேண்டான்னா நீங்கள் கனெக்ட் டெலகிராம் பார்த்தீங்களா, டெலகிராம் இதோட கனெக்ட் ஆகுது. அதாவது நீங்கள் டெலகிராமில் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்களா, அதை கொடுத்து நீங்கள் டோன் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இது. ஸோ யூசர் நேமை எப்படி விலைக்கு வாங்கணும், எப்படி ஏலத்தில் விடணும் அப்படிங்கிற பிரத்யேகமான ஒரு வெப்சைட். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான யூசர் நேம் ஏலத்தில் விட்டுருந்தாங்கன்னா எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிடிச்சமான யூசர் நேம் எதுவும் ஏலத்தில் விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பாருங்க என்டர்னு கொடுத்து அதில் உங்களுக்கு பிடிச்சமான அந்த யூசர் நேம் கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏலத்தில் விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் பிட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதை பற்றி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ டெலகிராமை பற்றி ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ரைட் சைடில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்குள்ளே ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.